வெல்கம் டு ஃபடாஃபட் சமையல். எல்லாருக்கும் தெரிஞ்ச லஞ்ச் ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். புளியோதரை எப்படி செய்கிறதுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். அதுக்கு தேவையானவை வந்து 1 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சீரகம், காஞ்ச மிளகாய் 3. இது எல்லாத்தையும் எண்ணெய் இல்லாமல் சட்டியில் போட்டு வறுத்து எடுத்து வச்சுக்கணும். ஒரு மீடியம் சைஸ் எலுமிச்சை அளவு ஒரு புளி எடுத்து அதை ஊற வச்சுக்கலாம். அப்புறம் வறுத்து வச்சுருக்கிறது எல்லாத்தையும் சூடு ஆறின பிறகு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் ஊற்றிட்டு அதில் கடுகு, கருவேப்பிலை போடணும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா தாளிக்கும் போது வேர்க்கடலை, கடலைப்பருப்பு, முந்திரி பருப்பு இது எல்லாமே போட்டு தாளிச்சிக்கலாம். ஆனால் நான் போடலை, ஏன்னாக்கா எங்கள் வீட்டு பொண்ணுக்கு வந்து அந்த பருப்பு போடுறதெல்லாம் பிடிக்காது. தாளித்த பிறகு அதில் புளிக்கரைசலை ஊற்றி அதில் 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு இது எல்லாமே போட்டு அதை கொதிக்க விடணும். கொதித்து வந்த பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பொடியை இதில் தூவணும். தூவி இது வந்து கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுடணும். கரைச்சி விட்டு இந்த கலவையை வந்து நம்ம வந்து கொதிக்க விடணும். கொதிக்க விடும்போது அந்த எண்ணெய் வந்து மேலே மதந்து வரணும். அந்த நேரத்தில் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டா புளி கரைசல், புளியோதரை பொடி கரைசல் ரெடி. இப்போ நம்ம லஞ்ச் எடுத்துகிட்டு போகிறதுக்கு புளியோதரை ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நிஜமாகவே ரொம்ப சுவையாக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கப்பா. நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன்றீங்க. ஆனால் இந்த தடவை கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும். லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அப்போ தான் எனக்கும் தெரியும். தேங்க்யூ.